நமக்கு இருக்கிற ஒரே நெருக்கடி நிதி தான். ஆனால் அந்த துண்டறிக்கை அடித்து கொடுக்க, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு உணவு, எரிபொருள் நிரப்பிக்கொள்ள, இந்த அடிப்படை தேவைக்கு தான் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. இங்கே பிரச்சனைகளை எல்லாம் தந்தவர்கள், இதுவரை இந்த மண்ணு மக்களும் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தந்தவர்கள் ஒரு பக்கமாக, அந்த பிரச்சனைக்கெல்லாம் மக்களோடு மக்களாக நின்ற பிள்ளைகள், அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் 2 பேருக்கும் தான் போட்டி. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேத்துங். இப்போது நம்ம மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. வீடை இடிக்கிறார்களா, அங்கே சீமானும் பிள்ளைகளும் வருவார்கள். அங்கே பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறார்களா, அங்கே அவன் பிள்ளைகளும் அவனும் வருவார்கள். இப்போ மக்களிடமிருந்தான் பெற வேண்டும். லாவோட்ஸ் என்ன சொல்லுகிறார்? சீன புரஞானி, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, அவர்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்குங்கிறார். அப்போ எல்லாமே எங்களுக்கு மக்கள் தான் தரணும். மொத்த கட்சி கூட்டணியை நம்ம ஒத்த கட்சி எதிர்த்து நிற்குது. அப்போ மொத்த கட்சி கூட்டணியை ஒத்த கட்சி மோதி வெல்லணும். அதுக்கு தடையின்றி இந்த போரை செய்து உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற நீங்கள் எப்போதும் போல திரள் நிதியில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரள் நிதி மக்களிடமிருந்து நாம் பெறுவதை விமர்சிக்கிற கூட்டமும் இருக்கிறது. திருட்டு நிதியை விட திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று எங்கள் பெற்றோர்களிடம், உடன் பிறந்தார்களிடம் கையேந்துவது அது ஒன்றும் அதில் அவமானமோ அதில் ஒன்றும் இழிவோ கிடையாது. நீங்கள் மக்களிடமிருந்து பணத்தை பெறுவது, நிதியை பெறுவது குற்றம் என்றால், மக்களிடமிருந்து தானே வாக்கை பெறுகிறோம். அந்த மக்களுக்கு காசை கொடுத்து வாக்கை பறிப்பதை விட, வாக்கை வாங்குவதை விட இது ஒன்றும் இழிவில்லை. எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களால் இயன்ற அளவு என்ன முடியுமோ அதை கொடுத்து இந்த பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும்.